கண்ணா பின்னான்னு 1111 ஏஞ்சல் நம்பரை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களா? உங்க போன்ல, இல்ல உங்களுக்கு கிடைக்கிற ரெசிப்ட்ல, கிளாக்ல, எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன போர்டுல பார்த்தா கூட என்னது இது 1111. அப்ப இந்த 1111ல அப்படி என்ன விசேஷம்? ஓகே, அதை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதை பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங்கும் பண்ண போறோம். வெல்கம். நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்டு ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ இன்னைக்கு அது என்னங்க 1111 பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்களும் 1111 1000 வீடியோ போட்டீங்க. ஆனாலும் இப்போ நான் 1111 பார்க்குறேன். என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. இல்லைங்க, நான் 1111லாம் பார்க்கறதெல்லாம் இல்லை, எனக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்டும் இல்லை. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் திஸ் வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இது உங்களோட ரெசனேட் ஆகும். பார்த்துடலாமா? ஓகே. ஸோ 1111 ஏஞ்சல் நம்பரை பத்தி ஆரம்பிச்சிரும். அது என்னங்க, எல்லாரும் புதிய தொடக்கம் சொல்றாங்க. விட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தா கூட அந்த வேலையை விட்டுட்டு என்னடா இது 1111 சரி பிரேதம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நான் ப்ரே பண்ணி பார்த்தேங்க. சுத்தமா எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ சத்தியமா உங்களுக்காக தான். இல்லைங்க, நடக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஒன்னும் நடக்கலையே, இருக்கு ஆனா இல்லைன்ற எஃபெக்டாவே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். சரிங்க, எனக்கு 1111 நம்பிக்கை இருக்கு, பட் அது வழியா என்னதான் நடக்கும் எனக்கு தெரியல, ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்ட் சரிங்க, எனக்கு எதுலயும் நம்பிக்கை இல்லை, பட் இதை பார்த்து வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவிட்டி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 111 அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாலே, ஏன் அந்த நம்பர் அவ்வளோ பொட்டென்ட்டா இருக்கு? நீங்க நிறைய நம்பர்ஸ் இருக்குங்க. 1 2 3 4 ஒரு ஏஞ்சல் நம்பர் தான். இதுதான் ஏஞ்சல் நம்பர், இதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த நம்பரை நீங்க பாக்குறீங்களோ அந்த நம்பர் உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கா? திருப்பி திருப்பி அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. ஒரே நம்பரை கன்சிக்யூட்டிவா திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? அது 2 நம்பரா இருக்கலாம், 3 நம்பரா இருக்கலாம், 4 நம்பரா இருக்கலாம், 10 நம்பரா கூட இருக்கலாம். பட் அந்த சீக்வன்ஸை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா that number is trying to communicate something to you. ஏங்க, உங்களுக்கு ஜாதகம் பாக்குறதுனா கூட உங்க டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் பார்த்து தானங்க எடுக்கிறாங்க. பேர் வைக்கிறது கூட அப்படிதான் வச்சிருப்பாங்க. இல்லைங்க, எனக்கு எதுலயுமே நம்பிக்கை இல்லை. God bless you. ஓகே, ஸோ என்னன்னா இன்னைக்கு இந்த 1111 ஏன் பவர்ஃபுல் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, திருப்பி சத்தம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐ ஹோப் மை ஆடியோஸ் கிளியர் ஆஸ் வெல். சரி, இந்த 1111 ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 அப்படின்ற நம்பர் சன்னை குறிக்கும். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேஸ்குலைன் எனர்ஜி. சூரியன் இல்லைன்னா நம்மலாம் என்ன சொல்லுங்க? வாட் ஆர் வி? ஸோ இந்த சூரிய வெளிச்சம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் நம்மள எல்லாத்துலயுமே அப்படியே வி க்ரோ பிகாஸ் ஆஃப் த சன்னு சொல்றோம்ல. அந்த விட்டமின் டி இது அதுன்னு எவ்வளோ விஷயங்கள், வி க்ரோ பிகாஸ் ஆஃப் த சன். அதே மாதிரி அந்த 1ன்ற நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப பொட்டென்ட். நீங்க இந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, அப்புறம் 19ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த நாட்கள்ல பிறந்தவங்க எல்லாம் பாருங்களேன், ஏதோ ஒரு விஷயத்துல நான் சொல்றதுதான் அப்படின்னு அடிச்சு பேசுவாங்க பாருங்க. நம்ம வீட்டுல ஏதாவது கேரக்டர் இருந்தா கூட நமக்கு தெரியும். அவங்க எல்லாம் பயங்கர லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருப்பாங்க, பயங்கர மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கே தெரியாது. பட் ஏதோ ஒரு இடத்துல, வாழ்க்கையிலேயே என்டையர்லா இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப மோட்டிவேட்டடா அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்லயே இருப்பாங்க, ஒரு மெதப்லயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1க்கே அவ்வளவு சக்தி இருக்குன்னா 1 4 தடவை ரிப்பீட் பண்ணா 1 1 1 1 புதிய தொடக்கங்கள் வரும். அப்போ அந்த புதிய தொடக்கங்கள் வரும் பொழுது நல்லா கேட்டுக்கோங்க, புதிய தொடக்கங்கள் வரும்போது ஒரு விஷயம் முடியணும் இல்லையா? ஒரு விஷயம் முடியும் போதுதான் ஒரு விஷயம் தொடங்கும் இல்லையா? எஸ், ரைட். ஒரு விஷயம் முடியும் போது ஒரு விஷயம் தொடங்குதுன்னா முடிகிற விஷயத்த அந்த நேரத்துல நீ ஃபோக்கஸ் பண்ணு, அது சிறப்பா முடி. பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த யூனிவர்ஸ் ஹஸ் டிசைடட் டு ஸ்விட்ச் இட் ஆஃப் ஃபார் யூ. முடிகிற நேரத்துல முடிஞ்சிட்டு புதிய தொடக்கங்கள் ஆரம்பிக்கட்டும். உதாரணத்துக்கு வேலையை மாத்தலாமா வேணாமான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு 1111 ரெகுலரா பாக்குறீங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போப்பா. ஏன்னா அந்த ஒண்ணு முடிஞ்சு ஒண்ணு தொடங்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி தான் 1111. சரி, ரொம்ப நாளா இந்த 1111 எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, என்னதான் எனக்கு சொல்ல வருது ஆஹாஹா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்காக தான். என்னதான் இது பண்ணுதுன்னு பாத்துருவோமே. ரைட், ரொம்ப ஆசையா இருக்குல்ல? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. எனக்கு தெரியாது கார்ட்ஸ்ல என்ன வரப்போகுதுன்னு. ஏஞ்சல் கார்டு எடுத்து வச்சேன், அது அப்புறம் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நிஜமாவே என்ன மெசேஜ் நமக்கு வருதுன்னு பார்ப்போம். என்ன மெசேஜ் பியூட்டிஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாமா? ஓகே, என்ன மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுது? 1111 ரெடியா? நானே ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி. கொடுப்பீங்க, நிறைய கொடுப்பீங்க. ஓகே, அண்ட் யூ ஆர் அவேர்.
ஓகே, 1111 எனர்ஜி வந்து இந்த கார்டை பார்க்கும்போது இட்ஸ் சம்திங் இன் மோஷன், ஒரு மூவ்மெண்ட். கொடுக்கறது அப்படின்றது ஒரு மூவ்மெண்ட். உங்க வாழ்க்கையில நீங்க எதுவுமே நடக்கல, நான் மந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை செம்ம கடுப்படிக்குதுரா, ஒண்ணுமே இல்லை, இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைக்கிறது தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, என் வாழ்க்கை ஒரு மோஷன்ல இருந்துகிட்டே இருக்கு, ஆக்சுவலி மை லைஃப் இஸ் ஆக்சுவலி மூவிங், ஐ எம் க்ரோயிங் அப்படின்னு நினைங்க. ஐ வாண்ட் யூ டு பி சூப்பர் அவேர் ஆஃப் இட். க்ரோத் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 1111 தட் நம்பர் இஸ் அபவுட் க்ரோத், வளர்ச்சி. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வளர்ந்துகிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சொல்றோம்ல, ஊர்பட்ட கடன் வச்சிருக்கேன். எது கடன் வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து நான் வீடு வாங்கிட்டேன், இஎம்ஐ கட்டி மாளல. ஏங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, அது கடன் இல்லை. முதல்ல அதை அப்படி சொல்லாதீங்க. யூ ஆர் க்ரோயிங். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி அதுல பணம் முடங்கி போய் அந்த மாதிரி தான் இருக்கும். வரதெல்லாம் இஎம்ஐக்கே போதுங்க, நான் எங்கெங்க வாழ்றேன்? ஏங்க அது நாளை பின்ன அது உங்களோடது. அந்த இஎம்ஐ முடிஞ்சிருச்சுன்னா அது உங்களோடது. ஏங்க அது எப்பங்க முடியும்? இப்படி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் அது உங்களுக்கு நீங்க எப்ப அப்ரிஷியேட் பண்ண போறீங்க? வளர்ச்சி. உங்க வாழ்க்கை ஒரு மோஷன்ல இருக்கு, ஒரு வளர்ச்சி இருக்குன்றத முதல்ல நீங்க நம்புங்க. அண்ட் 1111 இஸ் அபவுட் வைப்ரேஷன். அப்படிங்க தட்டினாங்க ஆடுது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இட் இஸ் அபவுட் வைப்ரேஷன். 1111 வைப்ரேஷன் க்ரோத் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் அந்த கொடுக்கறதையும் பார்த்து தான் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ இந்த 1111 பார்க்கும்பொழுது நான் கொடுக்குறேன், யோசிச்சு தான் கொடுப்பேன். யாருக்கு கொடுத்தாலும் யோசிச்சு தான் கொடுப்பேன்ற அவேர்னஸ். முதல்ல க்ரோத், அப்புறம் அவேர்னஸ். கிரேட். பட் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கொடுத்தா திரும்பி வரணும். இட் ஷுட் பி 50-50. நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீ வாங்கிக்கிட்டே இரு. வேண்டாம், அது வந்து நீங்க தப்பான ஒரு விஷயத்த பழக்கப்படுத்துறீங்க அப்படின்னு இருக்கலாம். அடுத்து என்ன கார்டு வருதுன்னு பாத்திரலாமா? என்னங்க ஒரே பென்டக்கிள் கார்டா வருது? ஒருவேளை 1111 வரும்போது நீங்க நிறைய பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஐடியாஸ் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்குமோ? குட் பி. பட் அதை நீங்க எந்த அளவுக்கு உங்க ஃபேவருக்கு மாத்திக்கிறீங்கன்னு பார்க்கணும் இல்லையா? ரிலாக்ஸ்டா இருந்தாலே போதும். ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும்போது அதை அப்படி அட்ராக்ட் பண்ணிக்கிட்டா போதும். நிறைய நேரம் நம்ம அதை செய்யறது இல்லை. ஓகே, சரி, நான் அட்ராக்ட் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா இல்லையானே தெரியலங்க, அதை அட்ராக்ட் எப்படி பண்றது? நைஸ் கொஸ்டின். வி ஷுட் என்ன சொல்றது, இப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? இப்போ சொல்லலை, இப்போ நம்ம பண்ண முடியாது. அப்பெல்லாம் நம்ம தப்பு செஞ்சா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? பிளார்னு ஒரு அறை அரைவாங்க தெரியுமா? அந்த அறை அரைஞ்சோடனே நம்மளே ரீகேலிபிரேட் ஆயிடுவோம் தெரியுமா? அப்படியே இல்லம்மா நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கறேம்மா, சாரிம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அதேதான் நம்ம வாழ்க்கையில சில நேரம் நமக்கு ஒரு பெரிய ஜோல்ட் தேவை. அந்த ஜோல்ட்டே போதும் நமக்கு ஒரு இமோஷனல் பேலன்ஸை கொடுத்துரும். இப்ப இந்த அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு ஒரு அரை அரைச்சா நிறுத்திடுவாங்க. ஆக்சுவலி சில நேரம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அப்படின்னு யோசிக்கிறேன். கமல்ஹாசன் படத்துல கூட ஐ திங்க் புன்னகை மன்னன், அதுல ஸ்ரீவித்யா அம்மா வந்து அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு அரைஞ்சு போ விளையாடு அப்படின்னு அந்த பையன் நிறுத்திடுவான். அதே ஒரு இமோஷனல் பேலன்ஸ் இல்ல? அந்த மாதிரி ஒரு இமோஷனல் பேலன்ஸ் நம்ம தேடி போகணும். பேலன்ஸ் நம்ம தேடி வராது. ஸோ நம்மளையே நம்ம ரீகேலிபிரேட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு தடவையும் சரி இது நடந்துருச்சா, ஓகே நான் என்ன இமோஷனலி பேலன்ஸ் பண்ண நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு தேங்கி நிக்காம ஒரு மோஷன்லயே இருக்கணும். கார்ட்ஸ் எப்படி வருது பாருங்க. யூ ஷுட் பி இன் மோஷன். நீ எப்போ ஓடிக்கிட்டே இருக்கியோ, ஓடாத, நடந்து போயிட்டே இருக்கியோ, யூ டோன்ட் ஹாவ் டு பி ஃபாஸ்ட். மற்றவனோட வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை இல்லை. நம்மளோட வாழ்க்கை அவங்களுக்கு காம்படிஷனும் கிடையாது. யாருக்குமே இங்க யாருமே காம்படிஷன் கிடைக்காது. எண்ட் ஆஃப் த டே நீ என்ன பண்ண, அவங்க நல்லா பண்றாங்க இவங்க, அதெல்லாம் மற்றவங்க பேசிக்கிட்டோம், நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம். ஸோ யூ ஹாவ் டு பி இன் மோஷன். போயிட்டே இரு, வர ஆப்பர்ச்சுனிட்டியை சீஸ் பண்ணு. அது உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஒரு இமோஷனல் பேலன்ஸ் தேவை. அந்த பேலன்ஸுக்கு யார்ட்டையாவது பேசு, ரீகேலிபிரேட் யுவர் செல்ஃப். அப்பப்போ தட்டி எழுப்புறதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில வேணும். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும் நம்ம வாழ்க்கையை நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன் மோர் கார்டு. நிறைய திடீர் மாற்றங்கள் வரும். நான் சொன்னேன்ல, இந்த 1111 அந்த நம்பரே ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு விஷயம் தொடங்கும். சோ இப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் முடிய இருக்கு. ஓகே, அது ஒரு சடன் சேஞ்சா இருக்கலாம். அந்த விஷயம் முடிஞ்சோடனே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். அந்த மாற்றங்கள் வரும் பொழுது யூ வில் ஸ்டார்ட் டு மூவ். நீ மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது உனக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்.
அண்ட் அந்த ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையோ அதெல்லாம் இருந்தாதான் மூவ்மெண்ட். எவ்வளவு பேஜ் கார்டு வருது பாருங்க. பேஜ் கார்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் சேனல்ல ரெகுலரா பாக்குறீங்கன்னா அந்த ஒரு 16 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், 20-22 வயசு வரைக்கும் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், போடா பாத்துக்கலாம், ஐயோ போடா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு போல்ட்னஸ் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கார்டு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 2 of Wands கார்டு வந்திருக்கு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, ஆக்ஷன்ல இறங்குங்க. பிளான் பண்ணாம பண்ணப்படாதுன்றது ஒரு பக்கம், பட் பண்ணணும்ல, அது நடக்குதா இல்லையான்னு தெரியணும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை உங்களுக்கு 1111 ஏதோ ஒரு இடத்துல growth தேவை. நீங்க மந்தமா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வேற எதோலாம் நினைச்சு, ஏதோ ஒரே ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப சரி அது சடனா மாறிடுச்சு, சடனா நடந்துருச்சு, ஓகே, அதை தூக்கி போட்டுட்டு இன்னமே என் வாழ்க்கையில வர எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் குட்டோ பேடோ அந்த பெரிய விஷயத்தையே பார்த்துட்டேன், இந்த சோட்டா குட்டி குட்டி விஷயம்லாம் நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். அது உங்களுக்கு வருமானத்தை ஈர்க்கும். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமா டேக் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ். பண்ணுவேன் அப்படின்னு நினைங்க. வாவ், உங்களுக்கு வந்து யூ நீட் ஹெல்ப். ஏதோ ஒரு விஷயத்துல நான் சொன்னல, ஒரு சடன் சேஞ்ச், ஒரு ஹீலிங்க்கு ஒரு ஹெல்ப் தேவை. அந்த ஹெல்ப் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும். 1111 மெசேஜ் இதுதான் உங்களுக்கு. இந்த மாதிரி வேற எந்த ஏஞ்சல் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வேணும்ன்றதை எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் தேவையோ உங்ககிட்ட வேற யாரோ அந்த ஹெல்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. they also need that help from you. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை அப்படியே சீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 1111 is about claiming your power. claim my power அப்படின்னு டைப் பண்ணுங்க. நல்லது நினைச்சீங்கன்னா அப்படியே மேசிவா அதே நடக்கும். என்னடா எதுன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் மேசிவா நடக்கும். நம்புங்க, இல்ல விட்டுருங்க. இந்த நம்பலாமா வேணாமா அப்படின்றதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் டேஷ் டேஷ் டேஷ், அதுதான் நமக்கு. ஸோ இட் இஸ் ரீக்ளைமிங் யோர் பவர். அந்த பவரை உங்களால தான் கிளைம் பண்ண முடியும். கிளைம் பண்ணுங்க. உங்க லைஃப் சூப்பர் சூப்பர் சூப்பரா மாறுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. 1111 என்ன ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கட்டாயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் as always keep smiling. பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.